நான் உங்க சாய்னிஷா. திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு கோயிலுக்கு சினிமா பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் போட்டி போட்டுக்கிட்டு வந்து போறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கிற அம்மன் சிலைக்கு பூஜை செய்யற சமயத்துல சில வினாடிகள் அம்மனோட எனர்ஜி அந்த சிலைக்குள்ள வந்து போறத நேரடியா பார்க்க முடியும்னு ஒரு ஆச்சரிய தகவலை எனக்கு சொன்னாங்க. அதனாலதான் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியாவுல இருக்கிற பல விஐபிக்களும் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து போறத வழக்கமா வச்சிருக்காங்களாம். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கோயில்ல நடக்கும் அமானுஷ்யத்தை நேரடியா பார்க்கதான் நான் இப்போ திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கேன். அம்மன் சிலைக்குள் ஒரு சக்தி இறங்கும் அமானுஷ்யம். ஒரு சில வினாடிகள் மட்டுமே நீடிக்கும் அதிசயம். முதலமைச்சராக பொறுப்பேற்றார் என்பது இது சத்திய அருள்வார். சினிமா பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் படையெடுக்கும் விவிஐபி கோயில். திருவண்ணாமலை இது சித்தர்கள் வாழற பூமியா மட்டும் இல்லாம மலைய சுத்தின இந்த கிரிவல பாதையும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு இடம் அப்படிங்கறதும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதனால நான் கிரிவல பாதையில நடக்க தொடங்கினேன். மலைய சுத்தி இருக்கிற இந்த கிரிவல பாதையில சின்ன சின்ன கோயில்கள் நிறைய இருந்தது. திருவண்ணாமலை அப்படின்னாலே அருணாச்சலேஸ்வரர் கோவிலும் அதை சுற்றி இருக்க கிரிவல பாதையும் தான் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். அருணாச்சலேஸ்வரோட கிரிவல பாதையில் கிட்டத்தட்ட 70க்கும் அதிகமான கோவில்கள் இருக்குது. அதில் ஒரு கோவிலுக்கு தான் நான் இன்னைக்கு போக போகிறேன். அந்த கோவிலோட பேர் என்னன்னு கேட்குறீங்களா? அந்த கோவிலோட பேர் விஐபி கோவில். உள்ள நுழைஞ்சதும் வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு பெரிய நாகக்கண்ணி சிலைய பார்த்தேன். கிட்டத்தட்ட 5 அடி இருக்கும் அந்த சிலை. அந்த சிலைய பார்த்ததுமே என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீல், ஏதோ ஒரு சக்தி என்ன அந்த சிலைய கொஞ்ச நேரம் உத்து பார்க்க வச்சது. அப்போதான் அந்த நாகக்கண்ணி சிலைக்கு பின்னால இருந்த வள்ளலார் சிலைய நான் பார்த்தேன். அது பக்கத்திலேயே கோயில் கருவறை மாதிரி அமைச்சு அதுல வள்ளலாரோட சிலைய வச்சிருந்தாங்க. இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாரும் இந்த பீடத்துக்கு வந்து வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரியே இன்னொரு இடத்துல 9 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்திருந்தாங்க. நவசக்தியம்மன் கோயில்ல வள்ளலாருக்குன்னு ஒரு தனி பீடமும் நவலிங்கமும் இருக்கிறத பார்த்து எனக்கு கொஞ்சம் குழப்பமாதான் இருந்தது. சரி, இதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கோயில்ல திருப்பதி பெருமாள்ல இருந்து இன்னும் பல சாமி சிலைகளையும் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. சரின்னு நான் கோயிலுக்குள்ள நுழைஞ்சேன். மக்கள் எல்லோரும் அங்க பூஜைக்காக காத்துட்டு இருந்தாங்க. பூசாரியும் பூஜைக்கு தயார் செய்துட்டு இருந்தாரு. அங்க இருந்த சாமி சிலைகளுக்கு பன்னீரால அபிஷேகம் செய்துட்டு இருந்தாரு. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மத்த கோயில்ல இருக்கிற மாதிரி இங்க தனியா கருவறை ஏதும் அமைக்காம ஒரு மேடை மேலதான் இந்த கோயிலோட மூல தெய்வமான பத்ரகாளி அம்மனை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இதுதான் சரியான நேரம்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் பூசாரிய சந்திச்சு பேச தொடங்கினேன். இவரோட பேரு அருள்மணி சுவாமிகள். விஐபி கோயில்னு இப்போ எல்லாராலையும் ரொம்ப பிரபலமா பேசப்படுற இந்த கோயில் 30 வருஷத்துக்கு முன்னால வள்ளலாரோட தியான பீடமா தான் இருந்திருக்கு. கிரிவல பாதையில பல சாமி கோயில்கள் இருக்கிற மாதிரி இங்க முதல்ல இந்த இடத்துல வள்ளலாருக்கு தியான பீடம் தான் அமைச்சிருக்காங்க. அப்புறமா காலப்போக்குல இந்த நவலிங்கத்தையும் உருவாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் மக்களோட சகல பிரச்சனைகளும் தீர்க்கப்படுற ஒரு ஸ்தலமா இது அமையணும்னு இங்க பத்ரகாளி அம்மனை மூல தெய்வமா பிரதிஷ்டை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் சக்தியோட மத்த 8 அம்சங்களையும் இங்க பிரதிஷ்டை செஞ்சு இந்த இடத்த நவசக்தியம்மன் கோயிலா மாத்தி இருக்காங்க. இது மாதிரி நவசக்தியம்மன் கோயில் வேற எங்கேயுமே இல்லாததே இதோட தனி சிறப்புன்னு குறிப்பிடுறாரு அருள்மணி சுவாமிகள். இந்தியா முழுக்க இருக்கிற பல விஐபிக்களும் இந்த கோயிலுக்கு வர காரணமா இருக்கிறது இங்க நடத்தப்படுற ராகு கால பூஜை தான். இந்த பூஜை இங்க ரொம்பவே விசேஷமானது. பலவிதமான பிரச்சனைகளையும் தீர்த்து ஒருத்தரோட வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய சக்தி
இந்த பூஜைக்கு இருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நடத்தப்படுற பூஜையில தான் அதுக்கான பலனை முழுமையா அடைய முடியும்னு சொல்றாரு அருள்மணி சுவாமிகள். ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையிலே வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகிறது, நாகதோஷம் நிவர்த்தியாகிறது, கிரக தோஷம் நிவர்த்தியாகிறது, பிறப்பு தோஷம் நிவர்த்தியாகிறது. குறிப்பாக ஒருவன் பிறக்கிற ஜாதகத்தில் அமாவாசை பிறக்கிறவனுக்கு பிரச்சனைகள் வரும், பிரதமையிலே பிறக்கக்கூடியவனுக்கு பிரச்சனைகள் வரும், கிருத்திகையிலே பிறக்கிறவனுக்கு பிரச்சனைகள் வரும், தமிழ் 15 தேதி அதுக்கு நடுக்கூர் என்று சொல்வார்கள், அதில் பிறக்கக்கூடியவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும். இதற்கு எல்லாத்துக்கும் மேலே செவ்வாய்க்கிழமை பிறக்கிறவர்களுக்கும் பிரச்சனை வரும். செவ்வாய்க்கிழமை பிறந்து விட்டாலே அவன் தோஷத்துக்கு உட்படுகிறான். ஆகவே ஒரு மனிதன் இத்தனை வகையான பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை அமைவதற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை தான் சரியாக இருப்பதை தெரிந்து இதை அமைக்க தாய். எந்த ஒரு கோயில்லையுமே அம்மன் முழு நேரம் இருக்காதாம். குறிப்பிட்ட சில நேரங்கள் மட்டுமே ஒவ்வொரு கோயில் கருவறையிலையோ வந்து பிரசன்னமாகுமா. அது மாதிரியே இந்த கோயில்லையும் ராகுகால பூஜையின் போது அம்மன் பிரசன்னமாகுமா. அப்படி பிரசன்னமாகிற அம்மனை நம்மால ஒரு சில அறிகுறிகள் மூலமா பார்த்து உணர முடியறதா இவரு குறிப்பிடுறாரு. அதாவது பூஜை நேரத்துல பூசாரி அம்மனை வேண்டி கூப்பிடுவாராம். அப்படி கூப்பிடும்போது அந்த அம்மன் 5 நிமிஷத்துல இருந்து 7 நிமிஷம் வரைக்கும் இந்த இடத்துல பிரசன்னமாகறதா சொல்றாரு. தன்னோட பக்தர்களுக்கு சில அறிகுறிகள் மூலமா அருள் வாக்கு சொல்லிட்டு மறுபடியும் இந்த இடத்தை விட்டு வேற கோயில் கருவறைக்கு போயிடும்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு அருள்மணி சுவாமிகள். அம்மன் வர அந்த நேரத்துல நாம எதை வேண்டினாலும் அது நிறைவேறுமா. அம்பானாவே சாமி வருது. அது எப்படி இருந்து வருது? அதுதான் சக்தி விளையாட்டு. அப்போ அந்த பழத்துல சக்தியா எலுமிச்சம்பழம் அம்பாள், வேப்பிலை அம்பாள், புஷ்பம் பூ, பூவுக்கு சொந்தக்காரி தாய். அதனால்தான் பூவா நீ தீர்க்க சுமங்கலியாருன்னு பூ கொடுக்குற, எலுமிச்சம்பழம் நீ நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றியாகிறதுக்கு கொடுக்குறாங்க. அது அந்த நேரத்தில் வேண்டுகிற நேரத்தில் அந்த சன நேரத்தில் கூப்பிட நேரத்தில் தாய் வருகிறாள். அந்த 5 நிமிடமோ 7 நிமிடத்துக்கு பிறகு தாய்ங்கிறது வேறு எந்த சித்தர் அழைக்கிறாரோ அங்கு போய்விடுவார். 24 முறை நேரமும் கருவறையில் கடவுள் இருப்பதில்லை. இது சத்தியவாக்கு. என் கோயில் மட்டுமில்ல, உலகத்துக்கே இதே விதி. இந்த கோயிலுக்கு இதுவரை பல விஐபிக்கள் வந்து வேண்டி அவங்களோட கோரிக்கையும் நிறைவேறி இருக்கிறதா சொல்றாங்க. இப்பவும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு விஐபி இங்க வந்தபடியே இருக்காங்க. அதனாலதான் இதுக்கு விஐபி கோயில்னு இன்னொரு பேரும் வந்ததுன்னு சொல்றாரு பூசாரி. இந்த கோயிலோட முதல் விஐபி பாண்டிச்சேரியோட முன்னாள் சிஎம் ரங்கசாமி. இவரு முதல்ல எம்எல்ஏவா இருந்தப்போ இந்த கோயிலுக்கு வந்து பூஜை செய்திருக்காரு. அதுக்கு அடுத்த வருஷமே அவரு வேளாண்மை அமைச்சராகவும் அடுத்து முதலமைச்சராகவும் பதவி ஏற்றிருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அம்மன் தான்னு உணர்ந்தவரு அதுல இருந்து இந்த கோயிலுக்கு தொடர்ந்து 25 வருஷமா வந்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு கோயில் பூசாரி. மாண்புமிகு என் ரங்கசுவாமி அவர்கள் முதல்ல இங்கே எம்எல்ஏ வந்து வழிபட்டார். வழிபட்டு பூஜை செய்த பலாபலனில் அடுத்த ஆண்டு வேளாண்மை துறை அமைச்சராக வந்தார். இது இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரிந்த விஷயம். அதிலிருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்த பீடத்துக்கு வந்தார். வேளாண்மை துறை அமைச்சராக வந்தார். அதற்கு பிறகு முதலமைச்சராக வந்தார். 2வது முறை முதலமைச்சராக வந்தார். 3வது முறையும் முதலமைச்சராக வந்தார். போன வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ கூட அவரோட உறவினரான வைஜி மகேந்திரன் இங்க வந்து ராகுகால பூஜை செய்திருக்காரு. அது மட்டும் இல்லாம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட குடும்பத்தாரும் கிட்டத்தட்ட 13 வருஷமா இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காங்களாம். விக்ரம் பிரபுவோட கும்கி பட பூஜையில இருந்து இப்போ கரண்டா அவர் நடிக்கவிருக்கிற எல்லா படத்தோட பூஜைக்கும் இங்க வந்து குடும்பத்தோட வேண்டிப்பாங்கன்னு சில ஆச்சரியமான தகவல்களையும் சொல்றாரு அருள்மணி சுவாமிகள். ரஜினிகாந்த் அவர்கள் ராமச்சந்திரா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல உடல்நலம் குன்றி மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிற நேரத்தில் மரியாதைக்குரிய நமது அன்புக்குரிய நடிகர்
அவருடைய சகல் வைஜி மகேந்தர் அவர்கள் ராகுகால பூஜை நடத்தினார்கள். அதில் அவர் குணமடைவதற்காக சிறப்பு பூஜை செய்து அதனுடைய பிரசாதத்தை எல்லாம் அப்பொழுது அவரிடத்திலே கொடுத்தேன். இந்த பூஜை பிரசாதம் எடுத்து நேரடியாக ராமச்சந்திரா மருத்துவரை எடுத்து சொல்லி கொடுங்கள், இந்த பன்னீர் தீர்த்தத்தை தெளியுங்கள் என்று சொன்ன பிறகுதான், இதை தெளித்த பிறகு அவர் மலேசியா சென்று நல்ல ஆரோக்கியத்துடன் திரும்பி வந்தார் என்பது இது சத்திய அருள்வாக்கு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் குடும்பம் இங்கு 13 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப சமேதமாக கும்கி பட பூஜையை இங்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையிலே நடத்தினார்கள். 2012 தமிழ்நாட்டிலே அதான் நம்பர் 1 படமாக மிகப்பெரிய கலெக்ஷனாக கும்கி படம் வந்தது. இப்படி முக்கியமான சினிமா பிரமுகர்கள் இந்த பூஜையில கலந்துக்கிறது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகள் ஆட்சிய பிடிக்கவும் தங்களோட பதவியை நிலைநாட்டவும் கூட இந்த ராககால பூஜையில கலந்துக்கிறதா இவரு சொல்ற தகவல்கள் ஆச்சரியமானதா இருக்கு. நமது முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவரோட மகன் குமாரசாமி முதல்வரா வரணும்னு வேண்டி இந்த ராககால பூஜையில தன்னோட குடும்பத்தோட கலந்திருக்காரு. பூஜையில அம்மனோட வாக்குப்படியே அவர் அந்த வருஷ தேர்தல்ல வெற்றி பெற்று கர்நாடகா சிஎம் ஆகவும் ஆகியிருக்காரு. இந்த அம்மனோட ஆசீர்வாதத்தால தான் அவர் ஆட்சிய பிடிச்சாருன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு அருள்மணி சுவாமிகள். அந்த ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜையிலே மரியாதைக்குரிய மாண்புமிகு தேவகவுடா பெரியவர் அவர்கள் தன் மகன் குமாரசாமி முதலமைச்சராக வர வேண்டும் என்று சிறப்பு பூஜை நடத்தினார். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நானே மகா யாகத்தில் அமர்ந்து சிறப்பு பூஜை செய்தேன். முதலமைச்சராக வருவாரா என்று கேட்கிற பொழுது அம்மா இடத்திலே நான் வழிபட்டு அம்மனுடைய அருளை பெற்று இன்றிலிருந்து 36வது நாள் உங்கள் கர்நாடகா மாநிலத்தினுடைய முதலமைச்சராக குமாரசாமி அவர்கள் பொறுப்பேற்பார்கள் என்று தெரிவித்தேன். அது மட்டும் இல்லாமல் குமாரசாமியினுடைய டைரியிலே இத்தனை நாட்களிலே இந்த தேதியிலே நீங்கள் முதலமைச்சராக வருவீர்கள் என்று அவர் டைரியிலே அவரிடத்திலே எழுதியும் கொடுத்தேன். அதே 36 நாட்களிலே 31வது நாள் குமாரசாமி அவர்கள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார் என்பது இது சத்திய அருள்வாக்கு. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருவண்ணாமலையில இருக்கிற ஒரு விஐபி கோயிலுக்கு வந்திருக்கேன். நவசக்தி அம்மன் கோயில்ல ராககால பூஜை செய்யும் சில வினாடிகள் சிலைக்குள்ள அம்மனோட எனர்ஜி என்டர் ஆகிறத உணரும்படியான சில அமானுஷ்யங்கள் இங்க நடக்கிறதா எனக்கு சொல்லியிருந்தாங்க. அத நேரடியா பார்க்கதான் நான் இங்க வந்திருக்கேன். இந்த ராககால பூஜையில பூசாரி பூமாலையால அம்மனை அலங்காரம் செஞ்சு சிலை மேல எலுமிச்சம் பழத்தை வச்சிடுவாரு. அம்மனை வேண்டி கூப்பிட்டு வந்திருக்கிறவங்க எல்லாரோட பிரச்சனையும் சொல்லி பூசாரி வேண்டுதல் வைப்பாரு. அவர் அப்படி வேண்டும் போது அம்மன் அந்த இடத்துல வந்து பிரசன்னமாகறதா சொல்றாரு பூசாரி. அத ஊர்ஜிதப்படுத்தும்படியா தனக்கு ஏதாவது பூவோ இல்ல கனியோ கொடுன்னு பூசாரி கேட்டதும் சிலை மேல இருக்கிற பூவோ இல்ல கனியோ கீழே விழுமா. அந்த நேரத்துல நாம வேண்டுற எல்லா வேண்டுதலும் நிச்சயமா நிறைவேறும்னு சொல்றாரு அருள்மணி சுவாமிகள். நோயாளர்கள், பிணியான உள்ளவர்கள், கண்திருஷ்டி உள்ளவர்கள், செய்வினை உள்ளவர்கள், நாம நினைச்ச காரியம் வேண்டுறவர்கள் எல்லாம் அவங்க சில பேர் நான் பூ வைக்கும் போது இந்த பூ விழுந்தா எனக்கு நல்லதாகுது, சில பேர் பழம் விழுந்தா எனக்கு நல்லதாகுதுன்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ அவங்க வேண்டுதலுக்கு நான் அவங்க என்ன நினைச்சிருக்காங்களோ அதை நான் பிரார்த்தனையா வைக்கிறேன். அது ஏதோ ஒரு இது நீங்க சித்து விளையாட்டில் இல்லை. சித்து விளையாட்டு என்பது சில நேரங்களில் மறந்துவிடும். சக்தி விளையாட்டு. ராகுகால பூஜை செய்யற நேரம் வந்தது. காலையில நான் வரும்போது இருந்ததை விட இப்போ மக்கள் கூட்டம் ரொம்பவே அதிகமா இருந்தது. பூசாரி வேண்டினதும் பூ கீழே விழற
அந்த அமானுஷ நிகழ்வை பார்க்கறதுக்காக அவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி நான் முன் வரிசையில போய் நின்னேன். பூசாரி இப்போ அங்க இருந்த சாமி சிலைகளுக்கு பூமாலைய போட்டாரு. சாமியோட சிலையே தெரியாத அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா அந்த சிலைய அலங்காரம் செஞ்சாரு. அந்த இடமே புகையால நிரம்புற அளவுக்கு சாமி சிலைய சுத்தி சாம்பிராணிய போட்டாரு. சிலை மேல இருந்த பூமாலைக்கெல்லாம் சென்ட் அடிச்சாரு. ஏதோ ஒரு மணப்பெண்ணை தயார் செய்யற மாதிரி பூசாரி அம்மனை அலங்காரம் செஞ்சாரு. ஒரு வழியா சாமியோட அலங்காரம் எல்லாம் முடிஞ்சது. இவ்வளவும் உயிரோட்டமா பிரசன்னமாகிற அந்த அம்மனுக்காக தான்னு பூசாரி சொல்றத கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பூசாரி இப்போ சாமியோட சிலை மேல சில எலுமிச்சம் பழத்தை சொருகினாரு. தேங்காயில கற்பூரத்தை ஏத்தி சாமிக்கு திருஷ்டி சுத்துற மாதிரி சுத்தினாரு. அடுத்து வந்திருந்த பக்தர்களுக்கும் அது மாதிரியே சுத்தினாரு. இப்போ அங்க இருந்த பன்னீர் தீர்த்தத்தை வந்திருந்தவங்க எல்லார் மேலையும் தெளிச்சாரு. இந்த பன்னீர் தீர்த்தத்தை தெளிக்கும் போது பக்தர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற கண் திருஷ்டி, நோய், கிரக தோஷம் இப்படி எல்லா பிரச்சனையும் சரியாகுங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். கடைசியா பூசாரி சாமி சிலைக்கு தீபத்தை காட்டினாரு. சிலைக்கு முன்னால ஒரு ஓரமா நின்னு அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட தொடங்கிட்டாரு. பேசும் மகாக்காரி, நவகாலம், நவசக்தி, அதனோட பத்திரகாரி, உங்காளம்மா, சமயபுரத்து மாரியம்மா, நவசக்தியே, உலகத்தினுடைய பிரம்மஞ்ச நாயகி, மகாக்காரி, பத்திரகாரி, ஒரு கருணையான மக்கள் பலரும் அங்க ஆர்வமா கூடியிருந்தாங்க. பூசாரி ரொம்ப நேரமா வந்திருந்தவங்க எல்லாரோட பிரச்சனையையும் சொல்லி சாமிய அழைச்சுக்கிட்டே இருந்தாரு. இப்போ அடுத்து என்ன நடக்கும்? சாமி சிலையில இருந்து எப்போ பூவும் கனியும் கீழே விழும்னு நான் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தேன். அதனால என்னோட கவனம் முழுக்க சாமி சிலை மேலேயே இருந்தது. கண்களை கொஞ்ச நேரம் கூட திருப்பாம சாமி மேல இருந்த எலுமிச்சம் பழத்தை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். தன்னோட வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அம்மன் இங்க வந்து சாமி சிலை மேல இருக்கிற கனிய கீழே விழச் செய்யணும்னு பூசாரி ரொம்ப உருக்கமா வேண்டிக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துலதான் திடீர்னு அங்க இருந்த ஒரு அம்மா மேல சாமி வந்து ஆடத் தொடங்கினாங்க. அத பார்த்ததும் எனக்கு ஒரே ஷாக்கா இருந்தது. ஏன்னா பூசாரி கூப்பிட்டதும் அம்மன் அந்த சிலை மேலதான் வரும்னு சொன்னாங்க. ஆனா இங்க என்னடானா வழக்கம் போலவே ஒரு அம்மா மேல வந்தத பார்த்ததும் நான் கொஞ்சம் அதிர்ச்சியானேன். அந்த அம்மா சாமி முன்னாடி நின்னு ஏதோ கைய காட்டினபடியே ஆடிட்டு இருந்தாங்க. ஆனாலும் பூசாரி அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. அப்போதான் அந்த அம்மா மேல வந்திருக்கிறது நவசக்தி பத்ரகாளி அம்மன் இல்லன்னு எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறமா பூசாரி தீர்த்தத்தை தெளிச்சு அவங்க மேல இருந்த சாமிய மலை ஏத்தினாரு. இன்னும் தான் கூப்பிடுற பத்ரகாளி அம்மன் இங்க வரலன்னு, இதுவரை இது வெறும் கல்லா மட்டுமே இருக்கும்னு அங்க இருந்த எல்லாருக்கும் சொன்னாரு பூசாரி. அதனால மறுபடியும் அவரு அம்மனை கூப்பிட ஆரம்பிச்சாரு. தான் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அதுக்கு பலனா பூவோ இல்ல கனியோ விழணும்னு சொல்லி சொன்னதும் விழுந்தாதான் அத அருள்வாக்கா எடுத்துக்க முடியும்னு அம்மன் கிட்ட வேண்டினாரு. அம்மா வரல, வெறும் கல்லுக்குதான் அலங்காரம் பண்ணிருக்கோம். இந்த மணி எடுத்து நான் கேட்ட பிறகு விழுந்தாதான் அருள்வாக்கு.
புஷ்பம் பாம்பாக இறங்கி வா. இது என்னுடைய அற்புதம். நான் கேட்பது சரி தாய், ரைட். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருவண்ணாமலையில இருக்கிற நவசக்தியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க பல மாநில முதல்வர்களும் சினிமா பிரபலங்களும் வந்து போறாங்க. ராகு கால பூஜை சமயத்துல இங்க இருக்கிற சிலைக்குள்ள அம்மனோட எனர்ஜி என்டர் ஆகிறத உணர்த்தும்படியான சில நிகழ்வுகளை எல்லாராலையுமே பார்க்க முடியும்னு எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிருந்தது. அத நேரடியா பார்க்க தான் நான் இங்க வந்து இந்த பூஜையில கலந்துகிட்டு இருக்கேன். பூசாரி இப்போ எங்களோட சேனல் பேரை சொல்லி எங்களுக்காக ஒரு பூ விடணும்னு அம்மன் கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதுவும் அம்மனோட தலையில இருக்கிற பூ தான் விடணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா நடந்த அந்த அதிசய நிகழ்வை நீங்களே பாருங்க. இந்த முதல்ல இந்த வேந்தர் டிவி நிலையத்தாருக்கு உன் தலையில இருக்கிற புஷ்பம் பாம்பாக இறங்கி வா. முதல்ல அந்த வேந்தர் டிவி நிலையத்தாருக்கு இது என்னுடைய அற்புதம். அது மட்டும் இல்லாம எங்களுக்கு அம்மனோட ஆசீர்வாதம் இருந்தா எங்களுக்காக ஒரு கனியும் கீழே விடணும்னு கேட்டாரு. அது மாதிரியே அவர் கேட்ட மாத்திரமே அம்மன் மேல இருந்த ஒரு எலுமிச்சம் பழமும் கீழே விழுந்தது. முதல்ல அந்த வேந்தர் டிவி நிலையத்தாருக்கு இது என்னுடைய அற்புதம். சரிம்மா, ஒரு பழம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நான் கேட்பது சரி தாய், ரைட். ரொம்ப சந்தோஷமா. அப்பா, உண்மையா சொல்றேங்க, இது மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த இடத்துல இப்போ அம்மன் முழுசா பிரசன்னமாகி இருக்குன்னு என்னால அப்போதான் உணர முடிஞ்சது. பூசாரியும் அம்மனோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு பூமாலைய போட்டாரு. அம்மனோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சத நினைச்சு என் மனசுக்குள்ள ஒரு அபரிவிதமான சந்தோஷம் ஏற்பட்டது. தன்னோட வேண்டுதலை கேட்டு அம்மன் அங்க பிரசன்னமானத நினைச்சு பூசாரியும் ரொம்ப சந்தோஷத்தோட அம்மனுக்கு தீபத்தை காட்டி அந்த ராகுகால பூஜைய முடிச்சாரு. தெய்வத்தோட அனுகிரகம் எனக்கு எப்பவுமே இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தோட நான் அங்க இருந்து புறப்பட்டேன். மறுபடியும் வேற ஒரு புது விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். வீட்டு முற்றத்தில் கற்களில் அடைத்து வைத்து வழிபாடு நடத்தப்படும் குட்டிச்சாத்தான்கள், எதிரிகளின் உயிர் பலி வாங்கும் ரகசியம். கேரளா மாந்திரீகத்தில் மிரள வைக்கும் குட்டிச்சாத்தான் வழிபாடு. மூன்றாவது கண் எக்ஸ்க்ளூசிவ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். எல்லா சாபத்திலும் ஆளாயிரலாம். ஆனா ஒரு குருஜி புரியுதா? சித்தக்குழு சாபத்துக்கு அது மட்டும் ஒரு மனிதன் ஆளாக முடியாது, ஆளாக கூடாது.